என்ன இந்த ஒற்றை இரட்டை முறைமை? உங்களுக்கு ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பான ஒரு புரிதல் இருக்கும். நாளையிலிருந்து நடைமுறையாக போகும் அந்த முறைமை தொடர்பில் நாம் பார்ப்போம். இது கலண்டரில் இருக்கக்கூடிய திகதிகள், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திகதிகளும் இருக்கிறது. இந்த இரட்டை இலக்கங்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய வாகன இலக்க தகடினுடைய இறுதி இலக்கம் 4 இலக்கங்கள் இருக்கும். அதிலே இறுதி இலக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒற்றை இரட்டை இலக்கங்கள் எவ்வாறு வருகிறது என்பதனையும், திகதிகளை பொறுத்தவரையிலே ஒற்றை இரட்டை இலக்கங்களை அடிப்படையாக வைத்து இந்த நடைமுறை வருகிறது. 0, 2, 4, 6, 8 என்கின்ற இலக்கங்கள் இரட்டை எண்களுக்குள் அடக்கப்படுகின்றன. அப்படியாயின் உங்களுடைய வாகனத்திலே இருக்கக்கூடிய அந்த இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நடைமுறைக்கு வருகிறது. குறிப்பாக 0, 2, 4, 6, 8 ஆகிய இலக்கங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய இந்த திகதிகளை பொறுத்தவரையிலே வரக்கூடிய திகதிகளிலே இரட்டை இலக்கங்களை கொண்ட திகதிகளிலே நீங்கள் எரிபொருள் கொள்வனவிலே ஈடுபடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சென்று அந்தந்த திகதிகளிலே எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் ஒற்றை இலக்கங்களை அடிப்படையாக வரக்கூடிய இந்த நடைமுறை. குறிப்பாக உங்களுடைய வாகன இலக்க தகடிலே இறுதி எண் ஒற்றை எண்ணாக இருக்கின்ற பட்சத்திலே நீங்கள் வரக்கூடிய திகதிகளிலே ஒற்றை எண் அடிப்படையிலான திகதி நாட்களிலே எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாம் அதனை பார்க்கலாம். குறிப்பாக ஒற்றை இலக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது 1, 3, 5, 7, 9 ஆகிய இலக்கங்கள் உங்களுடைய வாகன இலக்க தகடினுடைய இறுதி எண்ணாக வருமாக இருந்தால் நீங்கள் வார நாட்களில் இருக்கக்கூடிய திகதிகளிலே குறிப்பாக 1, 2, 1, 3, 5 போன்ற ஒற்றை இலக்கங்களில் வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். இது ஒற்றை இலக்கங்களை அடிப்படையாக கொண்ட முறைமையாக காணப்படுகிறது. திகதியை பொறுத்தவரையில் நாளைய நாள் 19ஆம் திகதி, மார்ச் 19ஆம் திகதி. எனவே நாளைய நாளிலே நீங்கள் சென்று எவ்வாறு எரிபொருளை பெற்றுக் கொள்வது? குறிப்பாக 19 என்று சொல்லுகின்ற பொழுது 9 என்பது இறுதியாக இருக்கக்கூடிய இந்த இலக்கம் 9 ஒற்றை எண்ணாக வரப்போகிறது. எனவே உங்களுடைய வாகன இலக்க தகட்டிலே 1, 3, 5, 7, 9 என்ற ஒற்றை இலக்கங்கள் காணப்படக்கூடியவர்கள் நீங்கள் நாளைய நாளிலே எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று மார்ச் 20ஆம் தேதி நாளை மறுதினம் உங்களுடைய வாகன இலக்க தகடிலே 0, 2, 4, 6, 8 ஆகிய இரட்டை இலக்கங்கள் இருக்கின்றவர்கள் நாளை மறுதினம் எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த ஒற்றை இரட்டை இலக்க எண்முறையில் அடிப்படையிலாக எரிபொருளை விநியோகிக்கின்ற முறைமை. இந்த நடைமுறையினால் நாளை மக்கள் கூட்டத்தை பாதியாக குறைக்க முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 2 நாட்கள் நீங்கள் அர்ப்பணிப்பை செய்தால் எந்தவித சிரமமும் இன்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். நாளை காலை வேளையில் எந்தவித இடையூறுமின்றி உங்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் நாளை காலை எரிபொருள் மீதமாக இருக்கும் வகையில் ஏற்பாடு செய்கின்றேன். அங்கிருந்து நாம் ஆரம்பிப்போம். இவ்வாறு முறையற்ற நிலைமை தொடர்ந்தால் எம்மால் அதனை சமாளிக்க முடியாமல் போய்விடும். இதேவேளை QR முறையின் கீழ் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு நாளை விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. QR குறியீட்டை டவுன்லோட் செய்ய முடியாமல், பதிவு செய்ய முடியாமல் அல்லது இதுவரையில் ஒரு முறையேனும் எரிபொருளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் நாளை எரிபொருளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும். உங்களது வாகன இலக்கம் ஒற்றை இலக்கமாகவோ அல்லது இரட்டை இலக்கமாகவோ இருந்தாலும் அதற்கு முன்னர் QR குறியீட்டின் ஊடாக எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எரிபொருளை பெற்றுக்கொள்ளாத ஒருவராக நீங்கள் இருந்தால் நாளை ஒற்றை இரட்டை இலக்கத்தை பாராமல் உங்களுக்கு எரிபொருள் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் இறுதி வரை எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இன்றும் வலியுறுத்தினார். எமக்கு இன்றும் ஒரு கப்பல் வருகின்றது. அத்துடன் 28, 29ஆம் தேதிகளிலும் மேலும் ஒரு டீசல் கப்பல் வரவுள்ளது. எனவே இந்த மாதத்திற்குரிய அனைத்து எரிபொருள் கப்பல்களும் நாம் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அமைவாக சரியாக வந்து சேரும். அடுத்த மாத இறுதி வரைக்கும் உங்களுக்கு எரிபொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாம் நேற்று விலைமனு கூறியிருந்தோம். அதற்கு சாதகமான பதில்கள் கிடைத்துள்ளன. எனவே தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை எம்மால் மேலும் உறுதிப்படுத்த முடியும். எனவே எரிபொருள் கிடைக்காது என்ற அச்சத்தில் மக்கள் வரிசைகளில் நிற்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன்.